சாந்தி. இப்பொழுது அனைவரும் ஒரு 3 முறை நான் ஓம் சொல்லும்போது நீங்களும் என்னுடன் சேர்ந்து அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிங்க. இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு தேவை அமைதி. இந்த மந்திரத்தின் மூலமாக அமைதியினுடைய அதிர்வலைகளை நம்ம உருவாக்கி இந்த உலகத்திற்கு தானமாக கொடுப்போம். ஓகேங்களா? எல்லாரும் நல்ல மனதை ஒருமுகப்படுத்தி அன்போடு மனப்பூர்வமாக ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்கலாம். ஓம் நன்றி. ஓம் சாந்தி. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் இங்கு ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த ரக்ஷாபந்தன் விழாவில் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான சாவி. போன வாரம் போன சனிக்கிழமை இதே நிகழ்ச்சி வந்தவாசியில் நடந்தது. நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தவாசிக்கு வந்தேன். எங்கே ரோட்டரி கிளப் அவங்கெல்லாம் சேர்ந்து ரெட் கிராஸ் எல்லோரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லோரும் வெல்கம் பண்ணுறதுக்கு வாசல்லே நின்று இருந்தாங்க. நான் கார் விட்டு இறங்கின உடனே ஒரு சகோதரர் சிஸ்டர் சாவி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு திடீரென்னு என்ன கேட்குறாரு, என்ன சாவி அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன். அப்புறமா ஞாபகம் வந்தது, தலைப்பு அதனால இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுபோல் அதுக்கப்புறமா அந்த மேடையில் பேசும்போது நான் அதை பற்றிய விளக்கத்தை சொன்னேன். நான் யாருக்கும் சாவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கான சாவி யாரிடம் இருக்கு? உங்கள் குடும்பத்தினுடைய சாவி, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கான சாவி யாரிடம் இருக்கு? உங்களிடம்தான் இருக்கு. ஆனால் அது எப்படி போட்டு திறக்கிறதுன்றதுக்கு தான் தெரியாது இல்லையா? தெரிஞ்சிருந்தாலும் சில நேரத்தில் பயன்படுத்த தெரியல. ஆகையால் உங்களுக்கு எப்படி அந்த சாவியை திறக்கிறது, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு யுக்தி சொல்ல தான் வந்திருக்கிறேன். மற்றபடி சாவி நான் கொடுக்க முடியாது. என்கிட்ட சாவியும் இல்லை. அவங்கவுங்க கிட்ட அவங்கவுங்க பாக்கெட்டில் தான் சாவி அப்படின்றது இருக்குது. மகிழ்ச்சிக்கான சாவி. நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறோம். சில நேரத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தா மகிழ்ச்சி கொஞ்சம் குறையுது. சில நேரங்களில் பார்த்தா சுத்தமாக மகிழ்ச்சியை இருக்கிறது இல்லை இல்லைங்களா? இப்போ எப்போவுமே நம்முடைய குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சின்றது இருக்கணும். முயற்சி பண்ணலாமா? விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க சொல்லுங்கள். விருப்பமே இல்லைன்னா செய்யவே முடியாது. நீங்கள் விரும்பினால்தான் செய்ய முடியும் இல்லைங்களா? ஆகையில் நன்றி. நீங்கள் எல்லாருமே கையை உயர்த்தி உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிட்டீங்க. ஆகையில் பாதி வேலை முடிஞ்சது தான் இல்லையா? விருப்பமே இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், உழைக்கணும். எல்லாரும் விரும்புகிறீங்கன்னா அந்த வேலை முடிஞ்ச மாதிரி தான். அப்படி தானே? எல்லாரும் விரும்புகிறீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆகையால் நம்ம இன்றைக்கி என்ன நினச்சேன் அப்படின்னா, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான சாவி அப்படின்னு சொல்லும்போது 3 விஷயங்கள் வேணும். 3 விஷயங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அது என்னென்ன விஷயங்களுக்கு பேலன்ஸ்?
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்கள் இருக்கு, மிகவும் அவசியமானதும் கூட. ஒன்று நான், இன்னொன்று குடும்பம், மூன்றாவது பணம். இதில் எது இல்லைனாலும் மனிதனால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. நீங்கள் தனியாகவே குடும்பம் இல்லாமல் இருந்து பாருங்க, எப்படி இருக்கும்? தனியாக யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. அங்கே எந்த விதமான மகிழ்ச்சியும் இருக்காது. ஆகையில முதல்ல நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அதே நேரத்தில் அவங்கவுங்க தர்மத்தில் அவங்கவுங்க கலாச்சாரத்தில் எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்குது, எத்தனை பண்டிகைகள், எத்தனை விழாக்கள் நடக்குது. அதெல்லாம் எதற்காக? இப்போ பாருங்கள், லைனாக பண்டிகைகள் வருது. ரக்ஷாபந்தன் முடியுது, ரக்ஷாபந்தன் முடிஞ்ச உடனே கோகுலாஷ்டமி நடந்தது, கோகுலாஷ்டமி முடிஞ்ச உடனே விநாயக சதுர்த்தி வருது. அப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் மனிதர்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. ஆனால் ஏமாம் இன்று மகிழ்ச்சியாக இல்லை? யோசிச்சு பாருங்க. பண்டிகைகள் கொண்டாடுறோம் அப்படின்னாலே எல்லாரும் ஒன்று சேர்றோம், சந்தோஷமாக இருக்கிறோம், இறைவனுக்கு படைக்கிறோன்ற பேரில் நம்ம நல்லா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுவோம், மற்றவங்களுக்கும் கொடுப்போம் இல்லையா? அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தானே. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்த்துருக்கலாம், பண்டிகைகள் அப்படின்னா பெண்கள் நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு புது ஆடை உடுத்துக்கிட்டு எவ்வளோ நல்லா சுறுசுறுப்பாக ஊக்க உற்சாகத்தில் இருக்கிறாங்க. அப்போ வீடு எவ்வளோ கலகலப்பாக இருக்கு இல்லையா? இது எல்லாம் இருந்த போதிலும் நாம் மகிழ்ச்சியான அந்த குடும்பத்திற்கான சாவியை தொலைச்சிட்டு நிற்கிறோம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் இஸ் லாஸ்ட் இன் லிவிங் அப்படின்ட்டாங்க. வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த வாழ்க்கையில் எங்கேயோ நம்ம சாவியை என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம். வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம். அது ஏன்? நான் 3 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? முதல்ல நான், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது பணம். இதில் அதிகமாக நீங்கள் எல்லாரும் எதை நேசிக்கிறீங்க? அதிகமாக நேசிக்கப்படுது அல்லது நேசிக்கக்கூடிய விஷயம் எது? கரெக்ட் தான். எல்லாருடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு எங்கே இருக்குது? பணம் பணம் பணம். பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஏன் பணம் வேணும், ஆனால் முழு ஃபோக்கஸ் எதில் இருக்குது? பணத்தில் தான் இருக்குது. மீதி விஷயங்களில் சரி அப்படியே எடுத்துக்கலாம். பணத்துக்கு நாம் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், முதல் உரிமை கொடுக்குறோம். ரெண்டாவதாக யாருக்கு? குடும்பத்துக்கு. மூன்றாவதாக தனக்கு. அந்த ஆர்டரே தவறு. அதனால்தான் மகிழ்ச்சி இல்லை. முதல்ல முக்கியத்துவம் நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னா சுயநலம் நான் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவாங்களே இல்லையா? ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும்? ஆகையால் முதல்ல நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு நான் சரீரத்தை பற்றி சொல்லலை, பாடியினுடைய பவர் பற்றி சொல்ல. அதுவும் பாடியினுடைய பவர் ஒரு பவர் தான் இல்லையா? மணி எப்படி பணம் ஒரு பவராக இருக்கோ அதே போல் சரீரமும் ஒரு பவர் தான், நம்முடைய பதவியும் அது ஒரு பவர் தான், நம்ம ஸ்டேட்டஸும் ஒரு பவர் தான். ஆனால் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது மன வலிமை பற்றி. எல்லாருக்குமே 2 உலகங்கள் இருக்குது. ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய உலகம், இன்னொன்று உள்ளே இருக்கக்கூடிய உலகம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய உலகம் இன்னர் வேர்ல்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெளியில் மட்டும் நல்லா இருக்கும். வெளியில் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நடிக்கிறோம், காட்டிகிட்டு இருக்கிறோம் உலகத்துக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். அதனால்தான் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது இல்லை. ஆகையால் மகிழ்ச்சிக்கான சாவி வேணும்னா முதல்ல உங்கள் மனநிலை ஸ்ட்ராங்காக இருக்கணும், சக்திசாலியாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்?
நம்முடைய மனநிலை, எதையும் தாங்குகிற மனநிலை நமக்கு வேணும்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 டாக்டர்ஸ் தேவை. ஒரு பெரிய சிறந்த இன்டர்நேஷ்னல் டாக்டர் அவர் பேட்டி கொடுத்துட்ருக்குறார். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, எந்த டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உலகத்தில் நல்ல டாக்டர்ஸ், சிறந்த டாக்டர்ஸ் யார்? சிறந்த டாக்டர்ஸ்னால் அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்டவங்க, அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அவர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நான் நினச்சேன் யாரோ குறிப்பிட்ட டாக்டர்ஸுடைய பேர் சொல்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேட்டேன். யாருடைய பேர்கள் இவர் சொல்ல போகிறார் அப்படின்னு. அவர் சொன்னார் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவர் 3 பேர் டாக்டர்ஸா? அது யார் என்ன? இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு கேட்கணும்னு. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முதல் பதில் அவர் சொல்கிறார், டாக்டர் குவைட், டாக்டர் குவைட்டா. ரெண்டாவது டாக்டர் யாருன்னா டாக்டர் டயட். மூன்றாவது டாக்டர் யார் தெரியுமா? டாக்டர் மெரிமன். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு, இல்லையா? டாக்டர் குவைட். இப்போது ஒவ்வொரு மேடையிலையும் இங்கேயும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மேடையிலையும் நான் போனோன்னே தயவுசெய்து மொபைல்ஸை சைலன்ஸ் மோடில் போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே எல்லோரும் சைலன்ஸ் மோடில் போட்டுடுவாங்க. ஒரு மேடையில், ஒரு சபையில் ஒருத்தர் என்னை கேள்வி கேட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் மொபைலை சைலன்ஸ் போட நீங்கள் போட்டோம், ஒரு பட்டன் தான் அழுத்திட்டோம், அது சைலன்ஸ் மோடில் போயிடுது. ஆனால் இது சைலன்ஸ் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? நம்முடைய மனம் சைலன்ஸ் ஆகணுன்னா எந்த பட்டன் அழுத்தணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள். அந்த மொபைலுக்கு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா? இந்த மைண்டு சைலண்ட் ஆகணும். அதுதானே ப்ராப்ளம் நமக்கு. ஒரு சின்ன பிரச்சனைக்கும் ரொம்ப ஓவராக இன்றைக்கி உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப அதிகமாக, தேவைக்கு அதிகமாக யோசிக்கிறாங்களா. ஓவர் திங்கிங் தான் இன்றைக்கி மிக பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை யார் ஆஃப் பண்ணுவாங்க? அது எப்படி ஆஃப் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுதான் மிஸ்டர் குவைட். நீங்கள் நினச்ச மாதிரி உடனே ஸ்டாப் ஆகிறதுக்கு மைண்ட் என்ன பொம்மையா, மைக்கா அப்படியே ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் பயிற்சி வேணும். ஆகையால் தினமும் கொஞ்ச நேரமாவது சைலன்ஸில் அமரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நீங்கள் பஜனையாவது பண்ணுங்க, பிரார்த்தனையாவது செய்யுங்க, தியானமாவது செய்யுங்க, மந்திரத்தையாவது சொல்லுங்கள், எதை வேணாலும் உங்களுக்கு என்ன வசதியோ அதை செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக அமரணும், குவைட். அப்போ எந்த எண்ணங்கள் வரக்கூடாது. ஆரம்பத்தில் வரதான் செய்யும், ஆனால் பழகிட்டீங்கன்னா பயிற்சி செய்ய செய்ய நீங்கள் அமர்ந்த உடனே அந்த எண்ணங்களுடைய வேகம் அப்படியே குறையும். கொஞ்ச நேரம் அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ ஃபுல் டே நீங்கள் உங்களுடைய தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்க முடியும் இல்லைங்களா? ஆகையால் இப்போ மொபைலுக்கு பாருங்கள் எத்தனை மோடு இருக்கா? மீட்டிங் மோடு, ஆக்டிவ் மோடு, ஸ்லீப்பிங் மோடு, வைப்ரேஷன் மோடு, எத்தனை மோடு இருக்குது இல்லையா? அப்போ இந்த மைண்டு எந்த மூடில் இருக்குது? ஃபுல் டே எந்த மோடில் இருக்குது? அது மோடு, இது மூடு இல்லையா? எந்த மூடில் இருக்கிறோம்? கோபத்தினுடைய மூடு இருப்போமா? ஆவேசத்தினுடைய மூடு, இன்னும் என்னென்ன மூடு சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? பொறாமையினுடைய மூடு, சில நேரத்தில் நம்பிக்கையற்ற மூடு, நம்பிக்கையே இருக்காது, ஹெல்ப்லெஸ், சில நேரத்தில் ஹோப்லெஸ்னா, சில நேரத்தில் ஹெல்ப்லெஸ். இந்த மாதிரிலாம் மூடு மாறிட்டே இருக்கே. இதுக்கு என்ன தீர்வு? யோசிச்சிருக்கிறோமா? நம்ம மனநிலை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்றத யோசிச்சிருக்கிறோமா? ஆகையால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொபைலுக்கு அப்படி எல்லோரும் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. அவ்வளோ மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இன்றைக்கி போதை பொருள்களுக்கு அடிக்ட் ஆனவங்க கூட பரவாயில்லை, ட்ரக் அடிக்ட்ஸ் கூட பரவாயில்லை,
ஆல்கோஹால் அடிக்ட்ஸ் கூட பரவாயில்ல, மொபைல் அடிக்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நிம்ஹான்ஸில் அது ரெக்கார்ட், பெங்களூர் நிம்ஹான்ஸ் ஹாஸ்பிட்டலில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ், அது யூத்தில் இல்லையா. இந்த மாதிரி உலகம் வந்து போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் அல்லது ஏதாவது மது அருந்து அதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தால் ஏதோ ஹார்ட் பாதிக்குது, இல்லை கிட்னி பாதிக்குது, இல்லை லிவர் பாதிக்குது. இது மாதிரி ஏதோ ஒரு உறுப்பு தான் இல்லையா, ஏதோ ஒரு உறுப்பு தான் பாதிக்கப்படுது. ஆனால் மொபைல் பார்த்துட்டே இருந்தால் எது பாதிக்குது? மூளை, மைண்டு, நம்முடைய மனம் பாதிக்குது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக மொபைலை கொடுத்துட்றீங்க. தாத்தா பாட்டிக்கிட்டே இருந்த மொபைலை வாங்கிட்டு 2 வயசு குழந்தை கூட என்ன செய்யுது? கேம் விளையாடுது. உங்களுக்கு வந்து அந்த மோடெல்லாம் மாற்ற தெரியாது, ஆனால் அந்த 2 வயசு குழந்தைக்கு நான் பார்க்குற ஒரு 1.5 வயசு குழந்தை மொபைல் வச்சுட்டு இப்படி பண்ணுது. சிரிப்பே வந்துடுச்சு எனக்கு. உட்காந்துக்கிட்டு கையை இப்படி அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போ 2 வயசுலேருந்தே குழந்தை மொபைல் பார்த்துக்கிட்டே வளருதுன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது உங்கள் காலத்தில் இல்லை எங்கள் காலத்தில், அந்த காலத்தில் ஃபெசிலிட்டிஸ், வசதிகள் குறைவாக இருந்தது இல்லையா. ஆனாலும் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? படிக்கும் போது எவ்வளோ விளையாடுவோம். இப்போல்லாம் பசங்களுக்கு விளையாடக்கூட தெரியாது. படிக்கவும் செய்தோம், விளையாடவும் செய்தோம், மற்ற விஷயங்களையும் வந்து செய்தோம். ஆனால் இப்போ வசதிகள் அதிகமாக இருக்குது. அன்றைக்கு எத்தனை ஸ்கூல்ஸ் இருந்தது? ஒரு ஊரில் எத்தனை ஸ்கூல், எத்தனை காலேஜ் இல்லையா. இன்றைக்கி 10 அடிக்கு ஒரு ஸ்கூல், 50 அடிக்கு ஒரு காலேஜ். வசதி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் குழந்தைகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை. சூசைட் கேஸ் எல்லாம் என்ன ஆகிட்டுருக்கு? அதிகம் ஆகிட்டுருக்கு இல்லை. நம்மெல்லாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல, படிப்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்களால் படிக்க முடியாது, அந்த மாதிரி கேள்விப்படவே இல்லை. படித்தோம், சர்வசாதாரணமாக படித்தோம், அது பாட்டுக்கு மார்க் வந்துகிட்டே இருந்தது. டியூஷனுக்கே போகல. டியூஷனுக்கு யார் போகிறாங்க அப்படின்னா, டியூஷனுக்கு போகிறாங்கனால என்ன நினைப்பாங்க? ரொம்ப மக்கு போல் டியூஷனுக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ காலம் என்ன ஆகிடுது? மாறிடுச்சு இல்லையா. வசதிகள் அதிகமாக இருக்குது, டெக்னாலஜி வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அட்வான்ஸ்டாக போயிருக்கு. என்னென்ன டெக்னாலஜி சொல்கிறாங்க? நியூக்ளியர் டெக்னாலஜியா, நானோ டெக்னாலஜியா, ஸ்பேஸ் டெக்னாலஜியா, மொபைல் டெக்னாலஜியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா, எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் மனிதனுக்கு எந்த டெக்னாலஜி தெரியல. ஃபேமிலியை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி டெக்னாலஜி தெரியல. என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? ஆகையால் முதல்ல நம்ம மனதை எப்படி நம்ம வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்க முடியும். இப்போது குடும்பத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான், ரொம்ப கடினமான விஷயங்களே இல்லை. என்னை கேட்ட ரொம்ப சிம்பிள். என்ன விஷயம் இல்லைன்னா நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். என்னை விட நீங்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கு இல்லையா. எந்த ஒரு விஷயம் இல்லை என்றால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். எந்த விஷயம்? ஈகோ இல்லை, அந்த ஈகோ அல்லது நான், ஐ இல்லையா, ஐ, நான். இப்போ எல்லாருக்குமே என்ன இருக்கு? நான் இல்லையா. நான், ஐ, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நான் அப்படின்றது இருக்குது. எப்போ அந்த நான் அப்படின்றது இல்லையோ அந்த இடத்துல என்ன வரும்? அன்புன்றது இருக்கும் இல்லையா. அந்த நான்ன்றது போயிடுத்துன்னா அங்கே அன்பு இருக்கோ. எங்கே அன்பு இருக்கோ அங்கே மதிப்பு இருக்கும், எங்கே மதிப்பு இருக்கோ அங்கே மகிழ்ச்சி. என்னை மதிக்கணும்,
இல்லை நான், இல்லை என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், என்கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதான் சொன்னேன், லைஃப் இஸ் லாஸ்ட் இன் லிவிங். வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்க வேண்டியது. நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. யாருங்க பணக்காரங்க? யாருங்க பணக்காரங்க சொல்லுங்க. சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க பணக்காரங்க. உண்மையிலும் நீங்க எவ்வளோ பணக்காரங்க, எவ்வளோ செல்வந்தர்கள் அப்படின்னு நீங்க பார்த்துக்கணுன்னா, நான் ஒரு சின்ன இது சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும்போது எத்தனை பேரும் அதை துடைக்கிறதுக்கு வருவாங்களோ அவ்வளோதான் நீங்கள் பணக்காரர்கள். ஆகையால் பணம் நமக்கு வேணும் தான், பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான், ஆனால் தனக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ முதல்ல நீங்கள் சொன்னீங்க பணத்தை நேசிக்கிறோம், ரெண்டாவது தான் குடும்பத்தை நேசிக்கிறோம், மூன்றாவது தான் தன்னை நேசிக்கிறோம். இது ஆர்டர் மாற்றலாம். முதல்ல யாரை நேசிக்கணும்? தன்னை நேசிக்கணும். எத்தனை பேர் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க? அது எல்லாருமேன்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பேருக்கு நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இந்த ஊரில் இருக்கிறேன், நான் என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் வீடு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளவோ திருப்தி அப்படின்றதே இருக்காது. அதனால யார் எப்படி இருக்கிறீங்களோ நாடகத்தினுடைய விதிப்படி அழகாக இருக்கிறீங்க. யாருக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது நியதிப்படி கரெக்டாக என்ன இருக்குது, கிடைச்சிருக்கு. அதில் நம்ம திருப்தியாக இருந்தால் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் அதை குறை சொல்லிகிட்டே இருந்தால், என்ன நம்ம கிடைச்சிருக்கோ அதையே நம்ம குறை சொல்லிகிட்டே இருந்தால், உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்க, அவங்க அப்பா எனக்கு இந்த பேக் வேணும், இந்த மாதிரி ஷூ வேணும், இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் வேணும் எல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனால் ஒன்றுமே ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை. டெய்லி ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டு வருது, உடைச்சிடுது இல்லை இழைச்சிடுறது, அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்துட்டு வரும்போது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்வீங்க? முதல்ல என்ன வாங்கி கொடுத்துருக்குறேனோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒழுங்காக வச்சுக்கோ, அப்புறம் நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். அதுபோல் இறைவன் நம்மளை இங்கே அனுப்பும் போது இந்த உடலையும் கொடுத்து, அந்த உடலுக்குள்ளே உயிரையும் கொடுத்து, அந்த உயிருக்குள்ளே பண்புகளையும் கொடுத்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணிட்டோம்? அந்த பண்புகளை தொலைச்சிட்டு இறைவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். இறைவா எனக்கு சுகம் கொடு, இறைவா எனக்கு அமைதி கொடுத்து தான் அனுப்புகிறாரு இல்லையா? அதை பாதுகாக்க தெரியல, அதை தொலைச்சிட்டு என்ன பண்ணுறோம்? வேணும்னா இறைவன் என்ன சொல்வார் இல்லையா? அதனால மகிழ்ச்சி எங்கேயோ இல்லை, மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அதை பண்புகளை நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படின்னா, பண்புகளை பாதுகாத்துட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? ஆனால் அதை நம்ம செய்யறதில்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கும், சின்ன சின்ன பொருள்களுக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் முதல்ல நம்ம பண்புகளை இழந்துட்டு நிற்கிறோம். அதனால மனிதனுடைய இயல்பான குணமே என்ன ஆகுது? எது மனிதனுடைய இயல்பான குணம்? என்ன? சிரிப்பு. அது இல்லாமே போகுது இல்லையா? ஆகையால் நம்ம பண்புகளை நாம் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகத்தில் என்னென்னவோ நடந்துட்டுருக்கு. இனி ரக்ஷாபந்தன் இல்லையா? ரக்ஷாபந்தன் அப்படின்னாலே ப்ரொடெக்ஷன், ரக்ஷை அப்படின்னாலே பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் ப்ரொடெக்ஷன் இருக்கா? சகோதரிகள் வடநாட்டில் சகோதரர்களுக்கு ரக்ஷ கயிறு அணிவிக்கிறாங்க. என்ன எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும், எங்களை காப்பாற்றணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சகோதரரும் தன்னுடைய சகோதரியை பாதுகாக்க முடியுமோன்னா இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனைகளே இருக்காது. ஆக மொத்தம் உலகத்தில் யாருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, பாதுகாப்பு யாருக்கு இருக்குது?
போலீஸ் சகோதரர் முன்னாடி இந்த கேள்வியை கேட்குறேன் இல்லையா? யாருக்கு இருக்கு பாதுகாப்பு? தப்பா எடுத்துக்காதீங்க. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன்னு. ஆகையால் நம்மளை நம்ம பாதுகாக்கிறது மிக மிக அவசியம். அப்போ தான் நம்ம மற்றவங்களையும் பாதுகாக்க முடியும். எவ்வளோ குற்றங்கள், எவ்வளோ அநியாயங்கள், எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல பேசிட்டு வந்தேன். அப்போ நம்ம கடமை என்ன?